இன்றைக்கி வந்து மீதுவான சப்பாத்தி வச்சு ஒரு டிஷ் செய்யலாங்க. அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். இது நைட் ஷிஃப்ட் சப்பாத்தி, ஒரு 3 சப்பாத்தி, முட்டை ஒரு 3, தக்காளி பழம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, பல்லேரி 2, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, அப்புறம் குழம்பு, சென்னா குழம்பு நைட்டு வச்சது. இதை வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம். இப்போ நான் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ நாம் அடுப்பத்தை வச்சிடலாம். ஆயில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ எங்கள் வெங்காயம் பாதி வணங்கட்டும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வணங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ முட்டையை வந்து பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு வேணால் மிளகாத்தூளோ இல்லை பச்சை மிளகாயோ போட்டுக்கலாம். நான் வந்து குழம்புலையே காரம் இருக்கிறதுனால நான் மிளகாத்தூளெல்லாம் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி முட்டை வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 4 சப்பாத்திக்கு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாங்க. இப்போ இந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இதை கலக்கலாம். முட்டை வந்து பூரா வெந்துடக்கூடாது. ஒரு பாதி மட்டும் வெந்திருந்தால் போதும். அப்போ தான் வந்து அந்த சப்பாத்தியில் நல்லா பிடிக்கும். உங்களுக்கு குழம்பு வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் இப்போ சப்பாத்தி போடுறேன். பாருங்கள், இந்தளவுக்கு வந்துருச்சு சப்பாத்தி. இப்போ கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை அப்படியே மேலால் தூவி விட்டுடலாம். இப்போ அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி. சாப்பிட்லாம். நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.